அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். ஆந்திராவில் வீசிய சந்திரபாபு நாயுடு அலை இப்போது நாடு முழுக்க அலற விடுது. அடுத்த பிளான் என்ன? ஆந்திராவில் வீசிய சந்திரபாபு நாயுடு அலை இப்போது நாடு முழுக்க எதிரொலிக்கிறது. திடீரென மாநிலத்தை தாண்டி தேசிய அளவில் முக்கியமான தலைவராக அவர் உருவெடுத்தது குறித்து விரிவாக பார்க்கலாம். நமது நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அத்துடன் ஆந்திர மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன. இதில் சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார். ஆந்திராவில் மொத்தம் 175 இடங்கள் இருக்கும் நிலையில் அதில் 88 இடங்கள் வென்றாலே ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் சந்திரபாபு நாயுடு கட்சி அங்கு கிட்டத்தட்ட கிளீன் ஸ்வீப் வெற்றியை பதிவு செய்தது. அங்கு 135 இடங்களை சந்திரபாபு நாயுடு மொத்தமாக வென்றார். அவரது கூட்டணியில் போட்டியிட்ட பவன் கல்யாண் JNP 21 சீட்டுகளில் வென்றது. அதேபோல பாஜக 8 சீட்டுகளில் வென்றது. ஆளும் கட்சியாக இருந்த YSR காங்கிரஸ் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டன. ஜெகன் அமைச்சரவையில் இருந்த ரோஜா தொடங்கி பல முக்கிய தலைவர்களும் தோல்வியடைந்தனர். 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதன் மூலம் ஜெகன் கட்சி பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் கூட இழந்துவிட்டது. அந்த அளவுக்கு ஆந்திர அரசியலில் சந்திரபாபு நாயுடு அலை வீசியுள்ளது. அதில் சிக்கிய ஜெகன் கட்சி சின்ன பின்னமாகிவிட்டது. அதே நேரம் சந்திரபாபு நாயுடு அலை இப்போது ஆந்திராவை தாண்டி எதிரொலிக்க ஆரம்பித்துள்ளது. மக்களிலே நம்பர் விளையாடல். இப்போது சந்திரபாபு நாயுடுவின் ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு ஆக்ஷனும் தேசிய அளவில் கவனம் பெற்றதாக மாறுகிறது. ஆந்திராவில் கிங்காக மாறி இருக்கும் சந்திரபாபு நாயுடு தேசிய அளவிலும் கிங் மேக்கராக உருவெடுத்துள்ளார். அதற்கு பாஜக மாநிலத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவாகாமல் போனதே முக்கிய காரணமாகும். கடந்த 2 லோக்சபா தேர்தல்களில் பாஜக தனி பெரும்பான்மை பெற்றது. இதனால் எந்த ஒரு கட்சியின் ஆதரவும் தேவைப்படவில்லை. ஆனால் இந்த முறை அவர்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சியை அமையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நமது நாட்டில் மொத்தம் 543 தொகுதிகள் இருக்கும் நிலையில் அதில் 222 வெல்லும் ஒரு கட்சிக்கே பெரும்பான்மை கிடைக்கும். ஆனால் பாஜகவுக்கு 240 சீட்களில் மட்டுமே வெற்றி கிடைத்துள்ளது. இதனால் ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த நம்பர் கேமில் தான் சந்திரபாபு நாயுடு முக்கிய நபராக உருவெடுத்துள்ளார். ஏனென்றால் இப்போது சந்திரபாபு நாயுடு வசம் 16 எம்பிக்கள் உள்ளன. NDA கூட்டணியில் பாஜகவுக்கு அடுத்து அதிக எம்பிக்களை கொண்ட கட்சியாக சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் இருக்கிறது. இதனால் அவரது பேச்சுக்கள் முக்கியமானதாக மாறியிருக்கிறது. அவர் NDA கூட்டணியிலே தொடர்வாரா அல்லது இந்திய கூட்டணி பக்கம் வருவாரா என்பதில் குழப்பம் இருந்தது. இருப்பினும் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது NDA கூட்டணியில் தொடர உள்ளதாக அவர் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். அதே நேரம் பாஜகவுக்கு ஆதரவு தர அவர் 2 நிபந்தனைகளை விதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்று, நீண்ட காலமாக அவர் கோரிக்கை விடுத்து வந்த ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிப்பது, அதை உடனடியாக தர வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அடுத்து மிக முக்கியமாக சபாநாயகர் பதவியை தங்களுக்கு தர வேண்டும் என்பதாகும். இந்த 2 நிபந்தனைகளுக்கும் பாஜக என்ன சொல்ல போகிறது, வரும் காலத்தில் சந்திரபாபு நாயுடுவின் புயல் தேசிய அளவில் என்ன செய்ய போகிறது என்பது சில காலங்களில் தெரிந்துவிடும். நன்றி.